வந்து எப்படி எழுதுறது, ஃபார்மேட் ஃபார் ரைட்டிங் எ மெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா டு ரிசிப்டன்ஸ் யாருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து டூல எழுதுவீங்க. ஃப்ரம்ல உங்கள் பேர் போட்டுப்பீங்க. டேட் எந்த டேட்டில் வந்து இந்த மெமோவை எழுதுறீங்களோ அந்த டேட்டு அண்ட் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் வந்து எதுக்கு வந்து இந்த மெமோ, இந்த டாபிக் ஆஃப் த மெமோ வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. பாடியில் வந்து ஓப்பனிங்கில் வந்து கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அந்த மெமோவை பற்றி. மிடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும், ரீசன் ஃபார் த மெமோ கொடுத்துருக்கணும் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கணும். புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், எதுக்காக இந்த மெமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அந்த மெமோவில் மூலமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா அந்த விஷயங்களையும் நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன், நீங்கள் என்ன பண்ண சொல்லி இந்த மெமோ ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆக்ஷனை செய்ய சொல்லி க்ளோசிங்கில் கொடுக்கலாம். லைக் வந்து ப்ளீஸ் சப்மிட் யுவர் ரிப்போர்ட்ஸ் பை ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் எல்லோரும் உங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த க்ளோசிங்